தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச்செயலாளராகிய ரவி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் இன்று திருப்பரங்குன்றம் தொடர்பாக தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். ஏற்கனவே நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு செல்லும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். முதலில் இந்த தீர்ப்பிற்கு மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு அப்படிங்கிறதே எந்த அடிப்படை ஆதாரங்களும் மற்ற இந்த இந்து முன்னணி பிஜேபி சங்கி கும்பல்களுக்கு ஆதரவாக வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்த்து போராடியது, முழங்கியது, அதை முறியடித்தது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே தீர்ப்பையே மீண்டும் சரி என பேசுவது அப்படிங்கிறது உண்மையில் நீதித்துறை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறதை நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக பதிவு செய்கிறோம். ஏனென்றால் இந்த இந்து முன்னணி பிஜேபி சங் பரிவார கும்பல்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற திட்டத்துடன் செயல் திட்டத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜா வெளிப்படையாகவே பேசினார். அங்க உள்ள தர்காவை அது எதுக்கு இருக்கணும், அதை கொண்டு போய் வேற எங்கேயாவது தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேசினார். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என பேசினார். அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான எல்லா சதித்திட்ட வேலைகளையும் இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த நீதிபதிகளினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறதும் இதற்கு ஆதரவானதாகத்தான் இருக்கும் என்பதை தெளிவாக நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் நீங்க நல்லா எடுத்து பாருங்க, அந்த கோவிலினுடைய அர்ச்சகர்கள், பட்டர்கள் இவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, கோவிலினுடைய அந்த பூசாரிகள் சொல்லக்கூடிய நபர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பூசாரிகள் வழக்கமா உச்சி பிள்ளையார் கோயில் அருகில தீபம் ஏற்றுவோம். இந்த ஆண்டும் ஏற்றி இருக்கிறோம், தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா சரியான முறையில் ஆகம விதிப்படி தீபம் ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தீபம் தர்காவிற்கு அருகில் உள்ள கல்லுல தான் ஏத்தணும்னு சொல்ற இந்த இந்து மக்கள் கட்சி, இந்த இந்து முன்னணி கும்பல்கள் அதற்கான எந்த ஆகம விதிமுறையையும் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கல. அதுல தீபம் ஏற்றுனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கல. இப்படி இருக்கும் போது அப்ப இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அப்போ இவர்கள் உள்நோக்கத்துடன் தான் அங்க தர்காவிற்கு அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான உண்மை. அதாவது தர்காவிற்கு அருகில் தீபம் ஏற்ற சென்றால் தான் கலவரத்தை ஏற்படுத்த முடியும், அந்த மசூதியை தாக்க முடியும், அந்த தர்காவை தாக்க முடியும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய நோக்கம். அப்ப இந்த நோக்கத்திற்காக அவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், மதுரை மக்கள் மத்தியில், திருப்பரங்குன்ற மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை. ஆனா நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதிகார வர்க்கத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக இவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து தனக்கு சாதகமான எல்லா நடவடிக்கைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நீதிமன்றமும் ஒத்துழைக்குது அப்படிங்கிறதை நாம் ஒரு வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்துக்கங்க, இன்னைக்கு டங்ஸ்டன் எடுப்பதற்கு எதிராக மதுரையினுடைய ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு டங்ஸ்டன் திட்டத்தை விரட்டி அடித்தார்கள். அந்த டங்ஸ்டன் திட்டம் எதை சொன்னது? மதுரை மக்களினுடைய மலைகள், ஏற்கனவே PRP போன்ற கிரானைட் கொள்ளையர்களால் அழிக்கப்பட்ட மலைகளை மக்கள் பாதுகாத்துட்டு வராங்க. இன்னும் அந்த மலைகளை பாதுகாக்க வேண்டும் என உணர்வோடு இருக்கிறாங்க. அந்த மலைகளில் தான், குன்றுகளில் தான் முருகன் இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா முருகன் எல்லா குன்றுகளிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அங்க அந்த மக்கள் சொல்றாங்க. ஆனா இந்து முன்னணி பிஜேபி இந்த RSS கும்பல்கள் அந்த மலைகளை எல்லாம் வெட்டி அகர்வாலுக்கு கொடுப்பதற்கு எல்லா வகையான முயற்சியும் செய்தார்கள். அந்த மக்களினுடைய போராட்டத்தில் ஒரு இடத்தில் கூட இவர்கள் கலந்து கொள்ளவில்லை, ஒரு இடத்தில் கூட அதை ஆதரித்து பேசவில்லை. மக்களுக்கு எதிராக, வளர்ச்சிக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்லி அப்பட்டமாக மக்களை குற்றம் சாட்டினார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கும்பல், அதாவது நான் இந்துக்களினுடைய பாதுகாவலன், இந்துக்களினுடைய உரிமையை பாதுகாப்புன்னு சொல்லுவேன், இன்னைக்கு டங்ஸ்டன்ல இந்துக்களினுடைய உரிமைகளை, மக்களினுடைய இயற்கை வளங்களை சூறையாட நினைத்தார்கள். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவர்கள் செய்வது எப்படி நீங்க சரின்னு நினைக்கிறீங்க, எப்படி நியாயம் நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட நாங்க இந்த கேள்வியை கேட்கிறோம். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு அந்த கல்லுல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் சொல்றானே, ஏன் தீபம் ஏத்தலையா? திருப்பரங்குன்றத்தெல்லாம் வழக்கமா ஏத்திக்கிட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனை வந்துச்சு? இப்ப மக்கள் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே 3 தடவை இது சம்பந்தமாக நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வந்திருக்கு. 1996, 2014, 2016 எல்லா இடத்திலையும் நீதிபதிகள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பலை எங்க அனுமதிக்க கூடாது. கோவில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம் சேர்ந்து ஒரு இடத்த முடிவு பண்ணுங்க, அந்த இடத்துல தீபம் ஏத்திக்கங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் இப்ப வழக்கமா தீபம் ஏத்திட்டு வராங்க. இந்த கல்லுல பாத்தீங்கன்னா
இதுவரைக்கும் தீபம் ஏற்றுனதே இல்லை அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா சொல்கிறார்கள். இந்த கல் அப்படிங்கிறது சர்வே கல்லுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் மறுப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காமல் பொய்யாக தீர்ப்பு வழங்குகிறார்கள் இந்த நீதிமன்ற நீதிபதிகள். ஏற்கனவே ஆடு கோழி பலியிடுறதை பொறுத்த வரைக்கும் பரமசிவம்னு ஒருத்தவர் 70 வருடமா மேல போய் தர்கால வந்து கோழி, அதாவது ஆடு கோழி வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தர்கால போய் வெட்டியிருக்கேன்னு சொல்றாரு. அதெல்லாம் அந்த உண்மைகளை எல்லாம் மறுத்து ஆடு கோழி வெட்டுவதற்கு அங்க தடை விதித்துள்ளார்கள். அதுவும் கூட இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்புல என்னன்னா வந்து அது சிவில் நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க வேண்டும் என அதை மீண்டும் வந்து வழக்கு தொடுத்து அதுக்காக வந்து திரும்பவும் போராட முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது மீண்டும் ஆனால் இந்த தீபம் ஏற்றுவ பிரச்சனையில் இந்த இந்து முன்னணி பிஜேபி சங் பரிவார கும்பல்களுக்கு ஆதரவாக மீண்டும் மீண்டும் பொய்யான உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை நிலைநாட்ட நீதிமன்றமே ஒத்துழைப்பது அப்படிங்கிறதை உண்மையில் மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அனைத்து ஜனநாயகத்திலும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இன்னைக்கு ஆடு கோழி பலியிடுற பிரச்சனையை கூட எடுத்துக்கங்க. இன்னைக்கு முருகன் கோவில் எங்கேயோ இருக்கு, மேல தர்கா மலையில வந்து எங்கேயோ இருக்கு. அங்க கிடா வெட்டுறதுக்கு கோழி வெட்டுறதுக்கு தடன்றாங்க. பக்கத்துல எவ்வளவோ கறிக்கடைகள் இருக்கு. ஏன் எவ்வளவோ கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக அருகில் ஹோட்டல் இருக்கு, மிக அருகில் வந்து பாத்தீங்கன்னா அசைவம் சாப்பிட தான் செய்யறாங்க. இதையெல்லாம் நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். அப்ப இதையெல்லாம் வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என இந்த இந்து முன்னணி பிஜேபி கும்பல் செயல்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, அதற்கும் ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்றால் நாம் நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய உரிமைகளையும் நாம் பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே உழைக்கும் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, ஜனநாயக சக்திகளை இதற்கு எதிராக வலுவான கண்டன குரல்களை நாம் எழுப்ப வேண்டும். உண்மையில் பொய்யையும் பித்தலாட்டத்தையும் இங்கு நிலைநாட்டப்பட்டு மக்கள் மத்தியில் வன்முறை ஏற்படுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் இது அயோத்தி அல்ல, இது தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த சங்கி கும்பலை முறியடிக்கும். சங்கி கும்பலுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான அடியை மக்கள் கொடுப்பார்கள். ஏற்கனவே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. மக்களுடைய போராட்டங்களின் மூலமாக தான் நாம் இந்த பாசிச சக்திகளை, இந்த பொய் பித்தலாட்ட பேர்வழிகளை, மக்களுக்கு எதிரானவர்களை நாம் முறியடிக்க முடியும். நீதிமன்றங்களோ அரசு அதிகார வர்க்கங்களோ இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு மக்களை பிளவுபடுத்தவும், கலவரத்தை ஏற்படுத்தவும், மக்களுடைய உரிமைகளை பறிக்கவுமே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் மக்கள் அனைவரும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதற்கு எதிராக வலுவான குரலை எழுப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக மேல்முறையீடு செய்வது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை கட்டியமைப்பதற்கும் மக்களுடைய போராட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக நாம் களத்தில் இறங்கி இந்த விஷயங்களை எதிர்த்து போராடி பாசிச சக்திகளை முறியடிப்போம். வாருங்கள் தோழர்களே, நண்பர்களே, ஜனநாயக சக்திகளே, இதற்கு எதிரான வலுவான கண்டன குரல்கள் எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.